Hello again, welcome to another video from me. F1 Grand Finale 2025 கான லாஸ்ட் ரேஸ் அபுதாபி யாஸ் மரீனால இந்த வீக்கெண்ட் நடக்க போகுது. உங்களுக்கு தெரியும் 15 இயர்ஸ் கழிச்சு இப்பதான் வந்து 3 ரேசஸ் இன்னும் கண்டென்ஷன்ல இருக்காங்க சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கு. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன், லாண்டோ நாரிஸ், அதுக்கப்புறம் ஆஸ்கார் பியாஸ்ட்ரி. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, இந்த ப்ரீ ரேஸ் ஒரு பில்டப், அதுக்கான ஒரு ப்ரிவ்யூ, இந்த ரேஸ் எப்படி போய் முடிய போகுதுன்றதுக்கான என்னோட வியூஸ் அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Finishes off and Lionel Messi. Messi's hit! Oh, he's made it! ஸ்டார்டிங் ஆஃப் வித் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 2025ல 15 இயர்ஸ் கழிச்சு, அதாவது 2010க்கு அப்புறம் 23 ரேசஸ் முடிஞ்சு லாஸ்ட் அபுதாபி ரேஸ்ல தான் வந்து இன்னும் டைட்டில் டிசைட் ஆக போகுது அப்படின்றது வந்து 15 இயர்ஸ் கழிச்சு இப்பதான் நடக்க போகுது. லாண்டோ நாரிஸ் தான் இப்போதைக்கு ஃபேவரட்ஸா இருக்காரு. பட் அதுல என்னெல்லாம் தடங்கள் இருக்கு. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் 2021ல லூயிஸ் ஹாமில்டனையே ஸ்டன் பண்ணாரு. ஒரு கீழ இருந்து அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து லூயிஸ் ஹாமில்டன் கிட்ட இருந்து டைட்டில பறிச்சு எடுத்துட்டு போனார் 2021ல. அதே மாதிரி தான் இப்போ லாண்டோ நாரிஸ் கிட்டே பண்ண போறாரு அப்படின்றது வந்து ஃபேன்ஸோட ஒப்பீனியன், காமன் ஒப்பீனியன் இருக்கு. ஆஸ்கார் பியாஸ்ட்ரியும் வந்து மெக்லாரன்ல இருந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஸ்டார்டிங்ல நிறைய ரேஸ் வின் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஒரு பாயிண்ட் மேல லாண்டோ நாரிஸ் வின் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க மெக்லாரன் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருந்தே வந்து அவங்க வந்து நாரிஸ் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதுவே வந்து பியாஸ்ட்ரிக்கு ஒரு ப்ரெஷர் ஏற்றி விட்டுருச்சு. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஆஸ் யூஷுவல் ஹீஸ் எப்படி சொல்றது, அவர் வந்து இப்போதைக்கு இருக்க பெஸ்ட் டிரைவர்ஸ்ல அவர் வந்து கண்டிப்பா நம்ம தவிர்க்கவே முடியாது. ஹீஸ் ஃபிளைங்ன்ற அந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம யாருக்கு வேணா செட் பண்ணலாம். லூயிஸ் ஹாமில்டனுக்கு அப்போ செட் பண்ணலாம். இப்போ இந்த வருஷம் இந்த கரண்ட் டெம்ப்ளேட் இந்த இயர்ல அவருக்கு மட்டும் தான் அந்த டெம்ப்ளேட் செட் ஆகும். ஹீஸ் ஃபிளைங், அவ்வளவுதான். ஸோ ஒரு கம்பேக் நோக்கி தான் ஓடிட்டு இருக்காரு. இப்போ கத்தார் ரேஸ்ல கூட பாத்தீங்கன்னா கம்பேக் ஃபேஸ்ல இருந்தா அவர் வந்து வந்தாரு. அங்க டைட்டா பிரஷர் கொடுத்ததுனால தான் இப்போ இது வந்து இங்க வந்து நின்று இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பில்டப்பா வந்து லாண்டோ நாரிஸ் வந்து 408 பாயிண்ட்ஸ்ல இப்போ அவர் தான் வந்து டாப்ல இருக்காரு. அவர்கிட்ட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேஸ்ல வந்து ஒரு போடியம் பினிஷ் முடிச்சிட்டாலே அவ்வளவுதான், டைட்டில் வந்து அவருக்கு தான் டிசைட் ஆகும். P3க்கு கொஞ்சம் மேல P1, P2, P1 முடிச்சாருன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து டைட்டில் டிசைட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து முறியடிக்கிறதுக்கு மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கு என்ன தேவை அப்படின்னா, லாண்டோ நாரிஸ் போடியமே முடிக்க கூடாது, டாப் 3 வரக்கூடாது. அவர் வந்து அது கீழே தான் எங்கேயா முடிக்கணும். அது முடிச்சுட்டு மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும். அண்ட் சேம் வித் இப்போ நம்ம ஆஸ்கார் பியாஸ்ட்ரி சைட் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் கீழே முடிக்கணும். ஆஸ்கார் பியாஸ்ட்ரி தான் சாம்பியன் டாப்ல முடிக்கணும். அதுக்கப்புறம் லாண்டோ நாரிஸ் வந்து போடியம் சைடே வரக்கூடாது. P4க்கும் கீழே தான் முடிக்கணும். நீங்க ஆஸ்கார் பியாஸ்ட்ரி கேஸ்ல பாத்தீங்கன்னா ஈக்குவல் P4 இல்லைன்னா அதுக்கு கீழே அந்த மாதிரி தான் முடிக்கணும். அப்பதான் வந்து ஆஸ்கார் பியாஸ்ட்ரி வின் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு மும்முனை போட்டி அப்படின்ற மாதிரி தான் இந்த F1 ரேஸ் லாஸ்ட்ல வந்து நின்றுச்சு. நம்ம இந்த ஃபைனல் போறதுக்கு முன்னாடி இந்த இயர் எப்படி போச்சு அப்படின்னு சும்மா என்னோட வியூல நான் வந்து இந்த வருஷம் தான், ஏன்னா எல்லாருமே F1 பார்க்க ஆரம்பிச்சாங்க. சரி நம்மளும் சைட் போலான்றது இந்த வருஷம் தான் நான் டெபியூ. அதனால உங்க அளவுக்கு நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கலாம். எனக்கெல்லாம் வந்து அப்போ லூயிஸ் ஹாமில்டன் மட்டும் தான் தெரியும். அப்புறம் நான் இந்த வருஷம் ரேஸ் பார்க்கலாம், இந்த இயர் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னும் போதே அவர் வந்து இந்த சைடு வந்துட்டாரு. அங்க இருந்து இப்போ அவர் வந்து புது டீம் வந்துட்டாரு. அதுவே வந்து ஃபெராரி வந்துட்டாரு. அதான் அதுவே வந்து ஒரு எப்படி சொல்றது, என்னடா நம்ம இதுக்கு முன்னாடி லூயிஸ் ஹாமில்டன் நம்ம அந்த பீக்ல இருந்தாரு, அங்க நம்ம பார்க்காம இப்போ ஒரு புது டீம்ல பார்க்க போறோமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிய அவசியம் இல்லை, லெக்லர் பாவம் அவர் ஒரு பக்கம் தனியா ஓட்டிட்டு இருக்காரு. லூயிஸ் ஹாமில்டன் வந்து எதுவுமே சரியா போக மாட்டேங்குது, எல்லா ரேஸும் தோத்து தான் இருக்காரு. ரொம்ப அவரோட கரியர்லயே ஒஸ்டான பினிஷஸ் எல்லாம் நிறைய தாட்டி பண்ணிட்டு இருந்தாரு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. நிறைய அப்பப்போ இந்த ஜார்ஜ் ரசல், அப்புறம் ஹல்கன்பர்க் இவங்கள மாதிரி ஆள்லாம் வந்து அப்பப்போ மேல வந்து நல்ல ஒரு எமர்ஜென்சி ஷோ பண்ணாங்க. இது இல்லாம உங்களுக்கு வந்து நாரிஸ் தான் நிறைய ரேஸ் வின் பண்ணிட்டு இருந்தாரு. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் அவர் எந்தெந்த சர்க்கியூட்லாம் அவரோட ஸ்ட்ரென்த் அவர் இது வரைக்கும் ஷோ பண்ணிருக்காரு, அங்கெல்லாம் வந்து ஷோரா இந்த வாட்டி விட்டே கொடுக்கலாம், அங்கெல்லாம் கண்டிப்பா வின் பண்ணிட்டாரு. அதே மாதிரி தான் பியாஸ்ட்ரியுமே. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இந்த 7 ரேசஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுல போடியம் முடிச்சதுனால இப்போ போடியம் நிறைய ஃபினிஷ் பண்ணதுனால லாண்டோ நாரிஸ் டாப்ல இருக்காரு. இப்போ அதுவுமே வந்து அவர் சைட்ல இருந்து அவருக்கு என்ன தடங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து டாமினன்ஸ் ஷோ பண்ணியிருக்காரு. பிரேசில்ல ஓட்டினதாகட்டும் அந்த மாதிரி இடத்துல நல்ல டாமினன்ஸ் ஷோ பண்ணியிருக்காரு. பட் அகைன் ஸ்டில் அவருக்கு வந்து கத்தார்ல தோத்ததுதான் வந்து ஒரு பெரிய, இந்த ரேஸ்க்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்டா இருக்கும் அவருக்கு கண்டிப்பா. அப்படியே அடுத்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்தீங்கன்னா நம்ம அந்த பாயிண்ட்ஸ் ஆர்டர்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனோட 12 பாயிண்ட் லீடிங்ல லாண்டோ நாரிஸ் இருக்காரு. லாண்டோ நாரிஸ் வந்து 408 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதுக்கு செகண்டா வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் 396 பாயிண்ட்ஸ் இருக்காரு. அதுக்கு கீழே 4 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் தான் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கும் ஆஸ்கார் பியாஸ்ட்ரிக்கும். 392 பாயிண்ட்ஸ்ல பியாஸ்ட்ரி இருக்காரு. பட் நீங்க ஓவராலா அந்த டாப்ல இருந்து சாம்பியன்ஷிப் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து 16 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் வரும் பியாஸ்ட்ரிக்கு. நம்ம அடுத்தது பியாஸ்ட்ரிக்கு வரும். இப்போ மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கு
சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து the ball is on his court, அவ்வளவுதான். அவர் சைடு தான் இப்போ மொமெண்டம் இருக்கு. ஈவன் தோ இப்போ நாரிஸ் தான் டாப்ல இருக்காங்கன்றதும் மொமெண்டம்ன்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து மேக்ஸ் வெஸ்டாப்பனோட கம்பேக்ன்றது தான் வந்து எல்லாரும் கண்ணு முன்னாடி தெரியுது. ஏன் கண்ணு முன்னாடி அதான் தெரியுது. நான் வந்து லாஸ்டா இந்த ரேஸ்ல யார் எனக்கு வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். பட் இப்போதைக்கு லாஜிக் வைஸ் என்ன சொல்றது, நம்ம இன்ஸ்டிங்க்ட் வைஸ் பாத்தீங்கன்னா கூட வெஸ்டாப்பன் போய் ஒரு 2021 மாதிரி ஒரு கம்பேக், அதுலயாச்சும் உங்களுக்கு லூயிஸ் ஹாமில்டன் கிட்ட இருந்து வந்தாரு. இந்த வாட்டி 2 பேர் இருக்காங்க, அதுவும் சேம் டீம்ல இருந்து மெக்லாரன் டீம்ல இருந்து இவருக்கு வந்து ஆர்பிக்கு 2 பேர் இருக்காங்க இது காம்படிஷனா. சோ அப்படின்னும் போது அப்போ மேக்ஸ் வெஸ்டாப்பன் வந்து கண்டிப்பா நாரிஸை வந்து போடியம்ல கூட முடிக்க கூடாது. அதே மாதிரி அவர் வந்து டாப்ல முடிச்சு சாம்பியன் ஆனா மட்டும்தான் ஒரு இது வந்து, ஆனா அதை அவர் செஞ்சுட்டாரு அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பேக்ஸ். இதை வந்து இது வந்து மோட்டார் ஸ்போர்ட், சாதா ஸ்போர்ட் அப்படின்றதுலாம் கிடையாது. எந்த நீங்க ஸ்போர்ட் எடுத்தாலும் அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பேக்ஸா சரித்திரம்ல ஹிஸ்டரியில நாளைக்கு நிற்கும். ஸோ அதுதான். அடுத்தது நீங்க பேஸ்ட்ரிக்கு வந்தீங்கன்னா பாவம் இவருக்கு தான் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இவருக்கு வந்து மேல 2 பேர் இருக்காங்க கண்டென்ஷனுக்கு, டைட்டில் கண்டென்ஷனுக்கு. அப்புறம் வந்து ஆல்ரெடி இங்க டீம் மேனேஜ்மெண்ட்குள்ளேயே வந்து சரியில்லை. அவர் வந்து நிறைய எப்படி சொல்றது, நாரிஸை தான் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு தான் இருக்கு. அப்படின்னும் போது இப்போ நீங்க ஆஸ்கார் பேஸ்ட்ரி வந்து மேல முடிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி. பட் அவர் சைட்லயும் கொஞ்சம் லாஸ்ட்ல நல்ல போடியம்ல முடிச்சாரு இது கத்தார் ரேஸ்ல. இப்போ வந்து அதே மாதிரி இப்போ P1 வந்து அவர் வந்து ஓட்டல, P2 வந்து கொஞ்சம் கீழே தான் முடிச்சிருக்காரு. அப்படின்னும் போது பேஸ்ட்ரிக்கு மறுபடியும் மொமெண்டம் கொஞ்சம் அடி வாங்குது. இது நான் ஃப்ரீ ப்ராக்டிஸ் சொல்றேன். அதே மாதிரி ஃப்ரீ ப்ராக்டிஸ் சைடு நீங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னா நாரிஸ் தான் வந்து 0.008 செகண்ட்ஸ், அதாவது லிட்டரலா மில்லி செகண்ட்ஸ் கணக்குல தான் வந்து வெஸ்டாப்பனோட லீடிங்ல இருக்காரு. அது அவருக்கு கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். பட் இவ்வளவுதானே அப்படின்றது வந்து மேக்ஸ் வெஸ்டாப்பனுக்கும் கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். சோ இந்த ரேஸ் வந்து யாரு முடிக்க போறாங்க அப்படின்றது வந்து இப்போ ஃபேன்ஸ் மத்தியில என்ன டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி இப்போ இது வந்து ஃபேன்ஸ் வந்து டிவைட் ஆயிருக்காங்க. இங்க மேக்ஸ் வெஸ்டாப்பன் ஃபேன்ஸ் கண்டிப்பா வெஸ்டாப்பன் தான் வின் பண்ண நினைப்பாங்க, ஹி இஸ் த கோட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அது இல்லாம நீங்க இந்த நியூட்ரலா இருக்கவங்க, இப்ப நான்லாம் வந்து இப்பதான் வந்து எனக்கு வந்து லூயிஸ் ஹாமில்டன் பிடிக்கும். பட் அதுதான் நான் சொன்ன மாதிரி அவரோட ரேசஸ் எல்லாம் நான் நிறைய லைவா பார்த்தது கிடையாது. லூயிஸ் ஹாமில்டன் தெரியும், பிடிக்கும். பட் இப்போ இந்த வருஷத்துல நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஓகே நாரிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான், டாப்ல இருக்கான். எனக்கு மெக்லாரனே ஆஸ் அ டீமா வந்து இந்த வாட்டி அவங்க நல்லா எமர்ஜ் ஆயிருக்காங்க. 2 டிரைவர்ஸுமே அவங்க வந்து டாப்ல இருந்திருக்காங்க எப்பவுமே. அப்படின்னும் போது நாரிஸ் முடிக்கலாம். பட் இப்போ நியூட்ரலா இருக்கவங்க ஃபேன்ஸோட கருத்து என்ன இருக்கு அப்படின்னா மெக்லாரன் வந்து நாரிஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க அதிகமா. ஆஸ்கார் பேஸ்ட்ரி வந்து கீழே வச்சுட்டு நாரிஸ் தான் வந்து பயங்கரம் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னும் போது அப்போ இது வந்து மெக்லாரனுக்கு வந்து ஒரு நல்ல எப்படி சொல்றது பாடமா இருக்கணும், நல்ல லெசனா இருக்கணும். அப்படின்னும் போது எய்தர் ஆஸ்கார் பேஸ்ட்ரி போய் ஜெயிக்கணும், இவங்க 2 பேரும் கீழே தள்ளிட்டு ஆஸ்கார் பேஸ்ட்ரி போய் ஜெயிச்சு அதுக்கு வந்து ஆனா மேக்ஸுக்கு மேல ஜெயிச்சா ஓகே ஆஸ்கார் பேஸ்ட்ரி. பட் அதுக்கு வந்து யாரு நாரிஸ் கீழே முடிக்கணும், போடியம்லேயே வரக்கூடாது. அப்பதான் அதுவும் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கீழே முடிக்க முடியுமோ அப்பதான் வந்து ஆஸ்கார் பேஸ்ட்ரி வின் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்படின்னும் போது அது நடக்குமா அப்படின்னு தெரியல. ஆஸ்கார் அவர் தனிப்பட்ட விதமா நல்ல ஸ்பீடா ஓட்டினா அப்படின்னா கூட இவர் வந்து மெக்லாரன்ல இவர் விட்டு கொடுப்பாரு அப்படின்றது தெரியாது. பட் இப்படி நடந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆஸ்கார் பேஸ்ட்ரி ஜெயிச்சு, ஏன்னா இப்ப எல்லாருக்கும் தெரியும் மோஸ்ட்லி மேக்ஸ் ஜெயிக்க போறாரு இருந்தாலும் இப்போ வந்து எப்படி சொல்றது அட்வான்டேஜ் அண்ட் மொமெண்டம் வந்து மேக்ஸ் வெஸ்டாப்பன் சைடுல தான் இருக்கு. பட் நீங்க பாயிண்ட்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இப்போ லீடிங்ல இருக்கிறது வந்து நாரிஸ் தான். நாரிஸை வந்து நம்ம அண்டர்ரேட் பண்ணிட முடியாது டக்குன்னு. சோ அப்படின்னும் போது இவங்க 2 பேருக்கு நடுவில் திடீர்னு ஆஸ்கார் பேஸ்ட்ரி போய் ஜெயிப்பாரா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. பட் அப்படி ஜெயிச்சாருன்னா இது வந்து மெக்லாரனுக்கு வந்து ஒரு நல்ல லெசனா இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து வெஸ்டாப்பனே போய் ஜெயிக்கட்டும், they would learn the lesson. அதாவது நம்ம வந்து நாரிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி. பட் அது எப்பவுமே நம்ம தெரியும் மோஸ்ட்லி ரேசிங்லேயே இந்த F1லயே நான் கத்துக்கிட்டது அதுதான். நீங்க வந்து வேற டீமுக்கும் டிரைவர்ஸ் நடுவில் ஒரு காம்படிஷன் இருக்கும், இல்லையோ டீமுக்குள்ளேயே அப்படிதான் இருக்கும். இந்த நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கணும், நம்ம டீம் வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு பாத்தீங்க அப்படின்னும் போது நாரிஸ் அவங்க ப்ரிஃபர் பண்ணாங்க. பட் இதெல்லாம் தாண்டி பேஸ்ட்ரி வந்து ஜெயிச்சாருன்னா அதுவும் அகைன் வந்து ஒரு எப்படி சொல்றது அதை கம்பேக்னு நாளைக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட் தான். அதே வெஸ்டாப்பன் ஜெயிச்சாருன்னா அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பேக்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் ஹிஸ்டரி. நாரிஸ் ஜெயிச்சாருன்னா நாரிஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம். வெஸ்டாப்பன் வந்து இங்க நிறைய 5 வாட்டி ஜெயிச்சிட்டாரா அப்படின்னு இருக்கும்போது அப்போ வந்து லாண்டோ நாரிஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னும் போது அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இந்த வாட்டி அவுட் ஆஃப் ஆல் ஆட்ஸ் நான் வந்து லாண்டோ நாரிஸ் தான் எனக்கு ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு சொல்றேன். இதுதான் அவருக்கு பெஸ்ட் சான்ஸ். அடுத்த வருஷம் இன்ஜின் வேற மாத்த போறாங்க. அதே மாதிரி வந்து புதுசா கேடிலாக்னு 11th டீம் ஒன்று வரப்போகுது. அடுத்த வருஷம் யார் ஃபார்ம்ல இருப்பாங்க, யார் எந்த மாதிரி டச்ல இருப்பாங்கன்றது தெரியாது. இப்போதான் நாரிஸ் வின் பண்ணணும், அவர் வந்து சாம்பியன்ஷிப் அடிக்கணும் அப்படின்னா மெக்லாரன் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்க. அதோட டிரைவர் பிரைமரியா நின்று நாரிஸ் இந்த வாட்டி தான் அவரால் அடிக்க முடியும். ஸோ இதுதான் அவருக்கு வந்து பெஸ்ட் சான்ஸா இருக்கும் அப்படின்றது வந்து என்னோட கருத்து. ஸோ வித் தட் வி கம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. நம்ம சும்மா ஒரு ரீகேப் மாதிரி இந்த வீடியோல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரேசில் மெக்சிகோல வந்து நாரிஸ் வந்து இந்த வாட்டி நல்ல டாமினன்ஸ் ஷோ பண்ணியிருக்காரு. அதே டாமினன்ஸ் எடுத்துட்டு வந்து இப்போ ஒரு கத்தார்ல ஈவன் தோ மிஸ் அவுட் பண்ணாலும் இப்போதைக்கு அவர் தான் லீடிங்ல இருக்காரு. 12 பாயிண்ட்ஸ் லீடிங் ஃப்ரம் P2, அதாவது மேக்ஸ் வெஸ்டாப்பனோட 12 பாயிண்ட்ஸ் லீடிங்ல இருக்காரு. வெஸ்டாப்பன் தான் 12 பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்காரு. பட் கத்தார்ல வந்து அவ்வளோ லைக்
க்ளோஸா முடிச்சு டைட் காம்படிஷன் கொடுத்து நாரிஸ் கிட்ட வந்து அவர் நின்று இருக்காரு அப்படின்னும் போது அவருக்குமே வந்து இப்போ மொமெண்டம் அவர் சைடுல தான் இருக்கு. பியாஸ்ட்ரி சைடு நீங்க வந்தீங்கன்னா 16 பாயிண்ட்ஸ் ஆஃப் லீட்ல இருக்காரு, பிளஸ் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் வேற இருக்கு. இஷ்யூஸ் நம்ம சொல்ல முடியாது ஓப்பனா, பட் அவங்க வந்து நாரிஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்றது நிறைய ரேசஸ்ல கிளீனா தெரிஞ்சுது. இப்போ நாளைக்கு ரேஸ்ல அதுவுமே ஒரு லைக் நல்ல எப்படி சொல்றது டாபிக் டு டாக் ஆஃப் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நீங்க இப்போ அவங்க எப்படி இப்போ நாரிஸ் கண்டிப்பா அவர் தான் புஷ் பண்ண போறாங்க. ஆஸ்கார் பியாஸ்ட்ரி வந்து இந்த வாட்டி இதுதான் லாஸ்ட் ரேஸ் அப்படின்னும் போது அவரோட ஃபுல் எஃபர்ட் கொடுத்து ஓட்ட போறாரா, இல்ல வந்து அவரு தேவைன்னும் போது நமக்கு வந்து அட்லீஸ்ட் மெக்லாரன்ல இருந்து யுவராஜ் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி விட்டு கொடுக்க போறாரா அப்படின்றது வந்து நமக்கு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி மெக்லாரன் சைட் பாத்தீங்க அப்படின்னா யாஸ் மாரினால அவங்க வந்து அந்த ஸ்ட்ரெயிட்ஸ் அண்ட் கார்னர்ஸ்ல வந்து கொஞ்சம் வந்து அந்த இடத்துல டைட்ஸ் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அது வந்து நாளைக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு கேம் சேஞ்சரா இருக்குமா, அது வந்து நாளைக்கு அவங்கள வந்து மாத்தி விட்டு வெர்ஸ்டாப்பன் நீங்க ஆன் தி அதர் ஹேண்ட் அப்படியே பாத்தீங்கன்னா அவர் யாஸ் மாரினா கெத்தார்லாம் வந்து அவரோட வந்து எப்படி சொல்றது அது வந்து அவரோட ஹோம் கிரவுண்ட் மாதிரி. அவர் வந்து அந்த இடத்துல அவருக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு வந்து அந்த இடம் வந்துட்டாங்கன்னா அவர் இங்கெல்லாம் வந்து அவர் ஜெயிச்சதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இப்படி வேற இருக்கு. ஆஸ் அ டீம் வைஸ் பார்த்தா மெக்லாரனுக்கு வந்து யாஸ் மாரினா கொஞ்சம் டேஞ்சர் தான். பட் நீங்க வெஸ்டாப்பனுக்கு பாத்தீங்க அப்படின்னும் போது அவர் வந்து ஜெயிக்கிறது நிறைய சான்சஸ் இருக்கு. இதனால வந்து ஏதாவது சேஞ்சஸ் வருமா, நாளைக்கு வெஸ்டாப்பன் திரும்ப கம்பேக் கொடுக்கறதுக்கு அப்படிதான் ஸ்டோரி போயிட்டு இருக்குன்னும் போது அந்த இடத்துல போய் அதை நிக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ரேஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரேஸ் முடிஞ்சோடனே ஒரு ஓவரால் ரிவ்யூ, ரேஸ் எப்படி போச்சு ஓவரால் ரிவ்யூ, அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஃபுல்லாவே நடந்துச்சு அப்படின்ற ஒரு ரிவ்யூ மாதிரி பார்த்துட்டு 2026ல யாரெல்லாம் எந்தெந்த டீம்ஸ் போட்ட போறாங்க, அதே மாதிரி அடுத்து அதுல என்ன ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, கேடிலாக் புதுசா வந்திருக்காங்க, இதெல்லாம் பத்தி நம்ம வந்து அடுத்த வீடியோல பேசுவோம். ஸோ until then thank you.